Good evening friends. நம்ம இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல கெமிக்கல் பாண்டிங் அப்படினு ஒரு சாப்டர் இருக்கு. அந்த சாப்டர்ல இருந்து பாண்ட் பாராமீட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாண்ட் பாராமீட்டர் பாண்ட் லெந்த் பத்தி பார்க்கலாம். By bond length. Bond length is defined as the distance between the two bonded atoms in a molecule. ஒரு மாலிகுல்னா என்ன? ரெண்டு ஆட்டம்ஸ் சேர்ந்ததுதான் ஒரு மாலிகுல். For example, இப்போ ஹைட்ரஜன் மாலிகுல் எடுக்கிறோம். ஹைட்ரஜன் மாலிகுல் ஃபார்முலா வந்து H2. இதை ஸ்ப்ளிட் பண்ணோம்னா HH. இப்போ ஒரு ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜன். இப்போ இந்த ரெண்டு ஹைட்ரஜனோட நியூக்ளியஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து bond length அப்படின்னு சொல்லுவோம். So what is mean by bond length? Bond length is defined as the distance between the two nuclei of atoms present in the molecule. ஒரு மாலிகுல்ல இருக்கக்கூடிய ரெண்டு ஆட்டம்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அதோட சென்டர்ல இருந்து அந்த நியூக்ளியஸ் இடைப்பட்ட தூரத்தை தான் வந்து நம்ம பாண்ட் லென்த். இப்போ இந்த பாண்ட் லென்த்னா that is equal to இதுல இருந்து இது வரைக்கும் வர உள்ளது என்னது? ரேடியஸ். ஒரு ரேடியஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு. சர்க்கிளோட சென்டர்ல இருந்து அதோட அவுட்டர் மோஸ்ட் எண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து ரேடியஸ் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க வந்து ரெண்டு ஆட்டம்ஸ் இருக்கு. இப்போ ரெண்டு ஆட்டம்ஸ் வரும்போது இப்போ ஹைட்ரஜன் எடுக்கும்போது ரெண்டுமே சேமா இருக்கும். ஸோ திஸ் ஒன் இஸ் ஆர், திஸ் ஒன் இஸ் அனதர் ஆர். இப்போ இந்த ஆட்டம், இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தோட சென்டர்ல இருந்து எண்ட் வரைக்கும் உள்ளது ஒரு ஆராவும், நெக்ஸ்ட் ஆட்டத்துல உள்ளது அதோட சென்டர்ல இருந்து இது வரைக்கும் உள்ளது இன்னொரு ஆர். ஸோ ஹியர் we are saying r plus r, that is 2r. இப்போ சேம் ஆட்டம், சேம் எலமெண்ட்ஸ் இருக்கும்போது அந்த மாலிகுல்ஸ்க்கு வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பாண்ட் லெந்த் கண்டுபிடிக்கிறது 2r. பாண்ட் லெந்த் equal to 2r. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HCl மாலிகுல் எடுக்கிறோம். HCl எப்படி இருக்கும்? ஹைட்ரஜன் வந்து ஸ்மால் ஆட்டம், Cl வந்து பிகர் ஆட்டம். இப்போ இதோட சென்டர்ல இருந்து இதுவரை உள்ள தூரமும், அதுக்கப்புறமா இந்த குளோரின், இது குளோரின், இது ஹைட்ரஜன். இப்போ ஹைட்ரஜன்ல சென்டர் அதோட நியூக்ளியில இருந்து எண்ட் வரைக்கும் உள்ளது RH எடுக்கலாம். தென் குளோரினோடது சென்டர்ல இருந்து இந்த எண்ட் வரைக்கும் உள்ளது RCl. So here what is the bond length? Bond length equal to RH plus RCl. The symbol நம்ம என்ன சொல்லுவோம்னா RA plus RB. So what is mean by bond length? Bond length is defined as the distance between the nuclei of the two atoms present in the molecule. So நம்ம இதுல இருந்து ஒரு கன்க்ளூஷன் சொல்லலாம். bond length equal to sum of the radii of bonded atom. இதுல இருக்கக்கூடிய bonded atomத்தோட sum of the radii தான் வந்து bond length. Then this bond length is directly proportional to the atomic radii of the participated atom. So bond length is directly proportional. Atomic radii increase ஆச்சுன்னா bond length increase ஆகும். Then this bond length is directly proportional to size of that. Atomic radii increase ஆச்சுன்னா bond length increase ஆகுதுன்னு சொல்லுவோம். இப்போ atomic radii increase ஆகும்னா size of the atom also increases. So bond length increases, size of the atom also increases. Our size of the atom increases, its bond length also increases. So we are saying bond length is directly proportional to size of the atom. Bond length ஓட factors ன்னு பார்த்தது atomic radius increase ஆயிடுச்சுன்னா bond length increase ஆகும். Then size of the atom increase ஆயிடுச்சுன்னா bond length also increases. அப்ப இதுல இருந்து for all the covalent molecules, hydrogen molecule has the shortest bond length. இந்த ஹைட்ரஜன்ல இருக்கக்கூடிய இந்த bond length தான் வந்து shortest bond length. Then this bond length can be measured by spectroscopic studies, X-ray diffraction method and electron diffraction techniques. இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து bond length calculate பண்ண முடியும். ஏன்னா
பாண்ட் லென்த்னா என்னது? அதில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆட்டம்ஸ்க்கு இடையில உள்ள அதோட நியூக்ளியஸ், ரெண்டு ஆட்டம்ஸோட நியூக்ளியஸோட சென்டரில் இருந்து உள்ள டிஸ்டன்ஸ். இப்போ ஆட்டமே ஸ்மாலாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளோட நேக்கட் ஐயால் பார்த்து நம்ம அதோட டிஸ்டன்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் மெத்தட்ஸோ இல்லை எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டெக்னிக்ஸோ இல்லை எலக்ட்ரான் டிஃப்ராக்ஷன் டெக்னிக்ஸோ யூஸ் பண்ணி பாண்ட் லென்த்தை கால்குலேட் பண்ணலாம். தென் this bond length can be depending upon size of the atoms and bond order. ரெண்டு எண்ணத்தை டிபெண்ட் பண்ணி நமக்கு bond length இருக்கும். எதெல்லாம்னா ஒன்று வந்து size of the atom, second one is bond order. So first fact வந்து size of the atom. Bond length is directly proportional to size of the atom. So bond length short நம்ம BL போடலாம். It is directly proportional to size of the atom. Directly proportional னா என்ன? ஒன்னு increase ஆயிடுச்சுன்னா next இருக்கிறது வந்து increase ஆகும். So if the size of the atom increases, bond length also increases. For example, இப்போ இந்த ரெண்டு கேஸையும் எடுத்துக்கலாம். இப்போ selenium is bonded with 4 fluorine atom and also this selenium possesses one lone pair of electron. Similarly, sulfur is bonded with 4 fluorine atom and also this sulfur possesses one lone pair of electron. ரெண்டுலயுமே வந்து same atoms வந்து bond ஆயிருக்கு. அப்புறமா ரெண்டுலயுமே வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் கேஸ் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருக்கக்கூடியது யாரு? செலீனியம். செகண்ட் கேஸ்ல இருக்கிறது சல்ஃபர். இப்போ ரெண்டோட சைஸை நம்ம கம்பேர் பண்ணோம்னா சல்ஃபர் இஸ் ஸ்மாலர் than செலீனியம். எல்லாமே வந்து 16th குரூப் எலமெண்ட்ஸ். இப்போ சல்ஃபருக்கு வந்து அட்டாமிக் நம்பர் பார்த்தோம்னா 16. செலீனியத்தோட அட்டாமிக் நம்பர் 34. இப்போ ரெண்டையுமே கம்பேர் பண்ணும்போது சல்ஃபரோட அட்டாமிக் நம்பர் 16. அப்போ அதோட சைஸ் வந்து எப்படி இருக்கும்? ஸ்மாலா இருக்கும். செலீனியத்தோட அட்டாமிக் நம்பர் 34. So its size is also bigger as compared to sulfur. அப்போ இதுல வந்து எதுக்கு bond length அதிகமா இருக்கும்? Selenium has more bond length than sulfur. ஏன்னா நம்ம வந்து fact படிச்சிருக்கோம். என்ன பார்த்தோம்? Bond length is directly proportional to size of the atom. So if the size of the atom increases, bond length also increases. So இந்த ரெண்டு கேஸ்லயுமே வந்து பார்த்தோம்னா selenium has more bond length than sulfur. Next வந்து bond order. Bond order, number of bonds present between the bonded atom is known as bond order, and this bond length is inversely proportional to number of bonds. The bond length is inversely proportional to number of bonds. Number of bonds means number of bonds bonded between the atoms is known as bond order. So bond length is inversely proportional to bond order. இப்போ இதுல இருந்து என்ன சொல்லலாம்? If the number of bonds increases, bond length decreases, or if the bond length increases, bond order or number of bonded between the atoms decreases. For example, இப்போ CC bond பார்க்கிறோம். CC bond ஓட bond length பார்த்தோம்னா 1.54 angstrom. Then C double bond C ஓட bond length பார்த்தோம்னா 1.33 angstrom. Then C triple bond C இதோட bond length பார்த்தோம்னா 1.20 angstrom. அப்ப இதுல இருந்து இந்த அப்சர்வேஷன்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இப்போ சிங்கிள் பாண்டுக்கு பார்த்தோம்னா bond length 1.54 angstrom. அதே இது டபுள் பாண்டுக்கு 1.33 angstrom. ட்ரிபிள் பாண்டுக்கு பார்த்தோம்னா 1.20 angstrom. அப்போ பாண்ட் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்ட் லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ
bond length is inversely proportional to number of bonds bonded in the molecule. What is meant by bond length? Bond length is defined as the sum of the radii of bonded atoms. Bonded atoms oda sum of the radii. இப்போ the radius of atom. What is the radius of atom? Centerல nucleusல இருந்து end வரைக்கும் உள்ள outermost shell வரைக்கும் உள்ளதான் அதோட radius. So radius of atom is classified into two types. That is, one is covalent radius, second one is van der Waals radius. What is meant by covalent radius? Covalent radius is defined as the half of the distance between two same atoms joined by a covalent bond in the same molecule. For example, இப்போ நம்ம hydrogen atom எடுக்கிறோம். Hydrogen molecule is one of the examples of covalent molecule. So hydrogen formula H2. இந்த H2 எப்படி இருக்கும்? ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் பார்த்தோம்னா 1. அப்ப இந்த ஹைட்ரஜன்ல ஒரு ஆட்டம் இருக்கும், இன்னொரு ஹைட்ரஜன்ல ஒன்னு இருக்கும். What is meant by covalent bond? A bond formed by mutual sharing of atoms. அப்ப ரெண்டுலயுமே ஒவ்வொரு ஆட்டம் தான் இருக்கு. ஒரு பாண்ட்னா ரெண்டு எலக்ட்ரான்ஸ் சேர்ந்தது ஒரு பாண்ட். அப்ப இந்த ரெண்டுமே மியூச்சுவல் ஷேரிங் பண்ணுது. இப்ப இந்த மாதிரி மியூச்சுவல் ஷேரிங் நடக்கும்போது பாண்ட்ஸ்க்கு ஆட்டம்ஸ்குள்ளாடி ஓவர்லாப்பிங் நடக்கும். ஆட்டம்ஸ் வந்து இந்த மாதிரி ஒண்ணுக்கொண்ணு மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கொடுத்து பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இந்த பாண்ட் தான் வந்து கோவலன்ட் பாண்ட். இந்த மாதிரி கோவலன்ட் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும்போது ஆட்டம்ஸ் ஒண்ணுக்கொண்ணு ஓவர்லாப்பிங் நடக்கும். இந்த மாதிரி ஓவர்லாப்பிங் நடக்கிறதுனால இந்த சென்டர்ல இருந்து இதுவரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அதே மாதிரி இதுவரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம டோட்டலா கால்குலேட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒன்று. ஏன்னா ஆல்ரெடி ஒன்று ஓவர்லாப்பிங் நடந்திருக்கு. அதனால வந்து என்ன பண்றோம்னா இந்த கோவலன்ட் ரேடியையை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம கோர் ஆட்டம்ஸ், இன்னர் ஆட்டம்ஸை மட்டும்தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதுல இருந்து இதுவரைக்கும் வர உள்ள ரேடியஸை வந்து ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். தட் இஸ் RAன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இங்க இருந்து இதுவரைக்கும் வரக்கூடியதை வந்து இன்னொரு சேம் ஆட்டமா இருந்தாலும் RB அப்படின்னு வச்சுக்கலாம். What is covalent radii? Covalent radii equal to RA plus RB dividing by 2. Covalent radii is defined as the half of the distance between the two similar atoms joined by a covalent bond in the same molecule. That is known as covalent radii. What is meant by van der Waals radius? Van der Waals radius. Van der Waals radius is defined as the half of the distance between two similar atoms in separate molecules in a solid. ஒரு சாலிட்ல ரெண்டு டிஃபரண்ட் மாலிகுல்ஸ்க்கு இடையில நடக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷனை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், வான் டெர் வால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அப்போ இந்த வான் டெர் வால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ல மாலிகுல்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கும். அப்போ ரெண்டு ஆட்டம்ஸ் கடையில இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ் கடையில உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ half of the distance between the two similar atoms in a separate molecules. That is known as van der Waals radius. For example, இப்போ HCl ன்னு ஒரு ஆட்டம் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இன்னொரு HCl மாலிகுல் ஆட்டம் இப்படி இருக்கலாம். அப்ப இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்லலாம், வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இது வந்து இந்த மாதிரி இப்போ இந்த நியூக்ளியஸ் இந்த ஆட்டத்தோட நியூக்ளியஸ்ல இருந்து இதுவரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் டிவைடிங் பை 2. So half of the distance between the two similar atoms in a separate molecules in a solid. So this is known as van der Waals radius. This is RA, RB. So RA plus RB dividing by 2. ஆனா ரெண்டுமே சேம் ஃபார்முலா தான் இருக்கும். ஆனா நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லா பண்ணணும். கோவலன்ட் ரேடியஸ்ல நம்ம கோர இன்னர் செல்ல மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவோம்.
ஆனால் வாண்டர் வால்ஸில் டோட்டலையுமே கால்குலேட் பண்ணுவோம். தட் மீன்ஸ் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லையும் இன்க்ளூட் பண்ணுவோம். ஏன்னா இங்கே வந்து ஓவர்லாப்பிங் கிடையாது. டைரெக்டாக 2 ஆட்டம்ஸ். இப்போ இன்னொரு கேஸ் கூட இருக்குது. அது எப்படின்னா, இப்போ இது வந்து HCl நான் எப்படி போட்டிருக்கேன், இதே இது வந்து Cl வந்து ஜாயின் ஆகலாம். இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ரேடியஸ் ஆர் bond length. One is HCl and this one is another one HCl. இப்போ இந்த ரெண்டு ஆட்டம்ஸ், இந்த ரெண்டு மாலிகூல்ஸ் இடையில இருக்கக்கூடிய சென்டர்ல இருந்து இன்னொரு இந்த குளோரின் இங்க வந்து இப்போ HCl, இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம bond length அப்படின்னு சொல்றோம். bond length is the sum of the radii of bonded atoms. bonded atoms ஓட sum of the radius தான் வந்து நம்ம bond length அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க வந்து இது வந்து RA RB எடுத்தோம்னா RA plus RB dividing by 2. ஏன்னா van der Waals radius என்னது, van der Waals radius is defined as the half of the distance between the two similar atoms in a separate molecule in a solid. That is known as van der Waals radius. அதே இது covalent radius என்னது, covalent radius is defined as the half of the distance between the two similar atoms joined by a covalent bond. covalent நாலே அங்க வந்து mutual sharing நடந்ததுன்னா அங்க overlapping நடக்குது. overlapping இருக்கிறதுனால நம்ம inner shell மட்டும் தான் கால்குலேட் பண்ணணும். ஏன்னா டோட்டலா வந்து நம்ம ஃபுல்லுமே கால்குலேட் பண்ண முடியாது. இங்க இருந்து half வந்து இன்னொரு ஆட்டத்துக்குள்ளாடி ஓவர்லாப் ஆயிருக்கு. அதனால நம்ம இதோட இன்னர் ஷெல்லை மட்டும் தனித்தனியா கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து 2ஆல டிவைட் பண்ண அதோட ஹாஃப் வந்து கால்குலேட் பண்றதா வந்து கோவலன்ட் ரேடியஸ். ஆனா van der Waals ரேடியஸ் வந்து van der Waals ரேடியஸ்ல வந்து ஓவரால் சைஸ் ஆஃப் த ஆட்டமை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். தட் மீன்ஸ் ரெண்டு ஆட்டம்ஸ்க்கு சென்ட்ரல் நியூக்ளியஸ்ல இருந்து இன்னொரு ஆட்டத்தோட நியூக்ளியஸ் வரைக்குள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம பாண்ட் லென்த், தட் இஸ் van der Waals radius. So friends, in the video session la nama what is mean by bond length. What is mean by bond length? Bond length is defined as the distance between the nuclei of the bonded atom is known as bond length. Then in the bond length thoda factors in pathona atomic radii, size of the atom and bond order. If the atomic size increases, bond length also increases. If the size of the atom increases, bond length increases. If the number of bonded atom increases, bond length decreases. Next one, the two types of radius are present in an atom. What are the two types of radius? One is covalent radius and another one is van der Waals radius. இதை பத்தி இந்த வீடியோ செஷன்ல பார்த்தோம். Thanks for watching.